அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட காலமாகவே நமக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்காக எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் நம்மளுக்கு கொடுக்காம இருக்காங்க இல்லையா? இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்று பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான ஆள் சேர்ப்பு 2024க்கான ஆன்லைன் விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வெளியாகி இருக்கிறதாக ஒரு பரபரப்பான செய்தி பார்த்தீங்கன்னா வெளியாகிருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான அனைவராலும் பார்த்தீங்கன்னா இப்போ அனைத்து 38 மாவட்டத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்காக வெயிட் பண்ணியிருந்த அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும், எவ்வளோ காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க, என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க, அனைத்து விதமான டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நோட்டீஸ் வந்திருக்கு இல்லையா? இது பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி ஆட்சேர்ப்பு 2024 பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் இந்தியா முழுவதும் அங்கன்வாடி பார்வையாளர்கள் பணியாளர், உதவியாளர் மற்றும் ஆசிரியர் பணியிடங்களுக்கான ஒரு பெரிய ஆட்சேர்ப்பு இயக்கத்தை அறிவிக்கப்பட்டுள்ளது. 20,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா சமூக நலத்துறையில் பணியாற்ற விரும்பும் தனிநபர்களுக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கன்வாடி மையத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வெளியாகி இருக்குது. இந்த அங்கன்வாடி ஆட்சேர்ப்பு 2024 பார்த்தீங்கன்னா பெண்கள் மற்றும் குழந்தை மேம்பாட்டு அமைச்சகம் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியிட்டிருக்காங்க இல்லையா? இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேற்பார்வையாளர், பணியாளர், உதவியாளர், எந்த ஆசிரியர், இந்த 4 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. மேலும் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நம்மளுக்கு அதிகாரப்பூர்வமாக விண்ணப்பங்கள் ஆன்லைன் மூலமாக ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என சொல்லியிருக்கும் நிலையில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா 2024 தொடங்கி டிசம்பர் முடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்த நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா அதிரடியாக நம்மளுக்கு ஒரு புதிய வாய்ப்பை தான் கொடுத்துருக்காங்க. இந்த விண்ணப்பத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் கூடிய விரைவில் அப்டேட் பண்ணுவாங்க. இந்த விண்ணப்பத்திற்கு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டுமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். கல்வி தகுதி அப்படின்னா நீங்கள் 5வது முடிச்சிருந்தாலே அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்தளவுக்கு 4,000லேருந்து 18,000 உயர்த்தப்பட்டு இப்போ கொடுக்க போகிறதாக புதிய அறிவிப்பை தான் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வையாளர், பணியாளர், உதவியாளர், இந்த ஆசிரியர், இந்த 4 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 20,000க்கும் மேற்பட்ட வேகன்சி கொடுக்க போகிறதாக ப்ளஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா ஆன்லைன் மூலம் மற்றும் ஆஃப்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தை தொடங்கும் தேதி அக்டோபர் கொடுத்துருந்தாங்க. இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்டேட் கொடுக்காம இருக்காங்க இல்லையா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டிசம்பர்க்குள்ளே கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியே இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த அங்கன்வாடி பணிக்கான என்னென்ன கல்வி தகுதிகள் இருக்குது அப்படின்னு தொடர்ந்து பார்க்கலாம். விண்ணப்பதாரர்கள் குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு படித்திருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அங்கன்வாடி உதவியாளருக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதி அப்படின்னா 8வது தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அங்கன்வாடி மேற்பார்வையாளருக்கு பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு துறையில் இளங்கலை பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி டீச்சருக்கு விண்ணப்பதாரர்கள் குறைந்தபட்சம் 12ஆம் வகுப்பை முடித்திருக்க வேண்டும். மேலும் உயர் தகுதிக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு அப்படின்னா 18 முதல் 45 வயதுக்குள்ளே இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா மீண்டும் எஸ்சி எஸ்டிக்கு ரிலாக்ஸ் ஏஜ் ரிலாக்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அனைவராலும் வெயிட் பண்ணியிருந்த 38 மாவட்டத்தில் இருக்கிறவங்க அனைவருமே பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி சான்று,
ஸோ வயது சான்று, ஸோ பிறப்பு சான்று, ஸோ குடியிருப்பு சான்றிதழ், ஜாதி சான்றிதழ் மற்றும் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் வை. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜாதி சான்றிதழ், பாஸ்போர்ட் அளவு புகைப்படங்கள், ஸோ அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள பிற தொடர்புகளை அப்ளை பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. வேறு டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து டாக்குமெண்ட்டுகளும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்கிறது எப்படி தேர்வு செய்வாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எழுத்து தேர்வு, பார்வையாளர், ஆசிரியர் போன்ற பணியிடங்களுக்கு எழுத்து தேர்வு நடத்தப்படும். ஸோ நேர்காணல் தேர்வு என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ தேர்வு செய்யப்பட்ட விண்ணப்பதாரர்கள் நேர்காணல் அழைப்பிடப்படும். ஸோ அடுத்ததாக ஆவண சரிபார்ப்பு இறுதியில் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இரண்டு போஸ்டிங்க்கு மட்டும்தான் ஸோ எழுத்து தேர்வு வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ சம்பள விவரம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேற்பார்வையாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா 12,000 18,000 வந்து கொடுக்க போகிறதாக சொல்லியிருக்காங்க. தொழிலாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ 6,000 10,000, ஸோ உதவி செய்பவருக்கு 4,000 6,000, ஸோ ஆசிரியருக்கு வந்து பார்த்திங்கன்னா 10,000 15,000 வந்து கொடுக்க போகிறதாக ஒரு சூப்பரான அப்டேட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் வந்து கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசம்பருக்குள்ளே நம்மளுக்கு வந்து அப்டேட் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஆனால் கூடிய வந்த உடனே நம்ம சேனல் வந்து அப்டேட் வந்து பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து கூடியவர் வந்த உடனே நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருவோம். சரி, ஓகே. ஸோ இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். தேங்க்யூ.